முருகனை உண்மையாய் நினைத்து நினைத்து உருகினால் என்ன நடக்கும் என்று தெரியுமா? நீங்கள் முருகனின் தீவிர பக்தர்கள் என்றால் கமெண்டில் ஓம் முருகா என்று சொல்லிவிட்டு எங்கள் முருகன் ஆராதனை சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. 10 ரூபாய் கொடுத்து தன் கடனை அடைக்க முடியாமல் இருந்த சாண்டோ சின்னப்பதேவரையா அவர்கள் முருகனை பார்த்துவிட்டு வந்த பின் 10 கோடி ரூபாய் போட்டு படம் எடுக்கும் அளவிற்கு வந்தார். காரணம் என்ன? பக்தி. ஒரே ஒரு வார்த்தை, தேவரின் குலம் காக்கும் வேலையா என்று சொன்னதற்கே அள்ளி கொடுத்தார் முருகன். இது எல்லாம் என்னவென்றால், எப்போதும் காசை வைத்து கடவுளை எடை போடக்கூடாது. எப்போதும் சரி, இப்போதும் சரி, காசை கொடுத்தால்தான் கடவுள் நமக்கு அருள் கொடுப்பார். காசை வைத்துதான் கடவுள் நம்மை எடை போடுவான் என்று எல்லாம் ஒன்றுமே இல்லை. அவனுக்கு தேவை உண்மையான பக்தி. உன்னிடத்திலிருந்து முருகன் எதிர்பார்ப்பது அது மட்டும்தான். எப்போவும் உண்மையான முருகன் பக்தி நமக்கு மனதில் இருக்க வேண்டும். நம் எண்ணங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும். ஒன்று மட்டும் நினைவில் கொள்ளுங்கள், யாரெல்லாம் உண்மையான முருகன் பக்தியில் போகிறார்களோ, யாரெல்லாம் முருகனை உண்மையாக நினைத்து நினைத்து உருகுகிறார்களோ, அவர்கள் குடும்பத்திற்கும் சரி மற்றும் அவர்கள் வாழ்க்கைக்கும் சரி முருகன் தான் பொறுப்பு. இதற்கு எடுத்துக்காட்டு இந்த பாடல் வரிகள். அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன். இதை போல் உங்களுக்கு எந்த முருகனின் பாடல் கேட்டாலே மெய்சிலிருக்கும் என்று கமெண்டில் கூறவும். ஓம் முருகா.